안녕하세요. 저는 방탄소년단 யூஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் சாய்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின்கான ஒரு ஒன் ஷாட்டு. இந்த டைட்டில் இஸ் செகண்ட் ஹஸ்பண்ட் டு ஹர். ஸோ இந்த ஷார்ட் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு தெரியல, பட் இந்த ஷார்ட்டை நான் வந்து டிஃப்ரெண்ட்லி கான்செப்டில் நான் எடுத்திருக்கேன். திடீர்னு வந்து மைண்டில் வந்தது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் வியூஸ் பார்க்குறீங்கன்னு தெரியுது, அத்தனை பேருக்கு வியூஸ்க்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பாதியாச்சும் கமெண்ட் பண்ணுங்களேன், அதே எனக்கு வந்து திருப்தி ஆகிடும். அது மட்டும் எனக்கு போதும். ஜஸ்ட்டு சும்மா சூப்பர் அக்கா, நல்லா இருக்குது, நல்லான்னு கூட சொல்லுங்கள், பரவாயில்ல. இது நான் நிறைய வாட்டி இதில் சொல்லிட்டேன். ப்ளீஸ் நீங்கள் அதை மட்டும் கேட்டு கொஞ்சம் பண்ணுங்கம்மா, ப்ளீஸ் 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 கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ ஆல்சோ வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. என்னோடய வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு வழியே இதாண்டி நீ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன பண்ணுறது, அப்படி இருக்கிற இடம் நான் அப்படி ஓகேவா. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா. இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு அந்த பர்சன் வந்து ஒரு கேபினில் உட்காந்து சின்சியராக வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி இருக்காரு. அப்போ வந்து ஒரு நர்ஸ் வராங்க. சார், நெக்ஸ்ட் பேஷண்ட்டை கூப்பிடவா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட் கூப்பிடலாம், நீ வந்து என்ன பண்ணுற, ஸோ இந்த ப்ரெக்னென்சிலாம் இருக்காங்களா, ஸ்கேன்ஸ்லாம் எடுக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள ஃபஸ்ட்டு அனுப்பு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மற்ற பேஷண்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம், மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. அது யாரும் இல்லைங்க, நம்ம ஜிமின் தான். நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க, சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. அப்புறம் வந்து ஓகே சார், நான் வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 ஏஜ் இருக்கிற ஒரு ஆன்ட்டி வராங்க. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து உட்காடுறாங்க. அவங்க வந்து ஒரு 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து சேரில் வந்து உட்காடுறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, ஆமாம் சேஃபாக உட்காருங்க, சேஃபாக இருக்கவங்க எந்த வந்து ஹெசிடேட்டும் இல்லாமல் உட்காருங்க, ஃப்ரீயாக இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைட்டாக சிரிக்கிறாங்க. அவங்க 30 ஏஜ் உமன் மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக ப்ரிட்டியாக இருப்பாங்க. இங்கே உட்காந்து எப்படி போகுது உங்களோட ப்ரெக்னென்சி டைம்? நல்லா போகுது, பட் வந்து என்னென்னா எனக்கு இந்த ஏஜ் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுனால எனக்கு லைட்டாக வந்து வலியாக இருக்குது அப்படின்னா. ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க, ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கீங்கள்ல. ஸோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்கள் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்குல்ல. ஸோ அதுதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. இதுக்கு நான் டேப்லெட்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. நான் வந்து ஏதாச்சும் வந்து ஆயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் டேப்லெட்ஸ் சாப்பிடக்கூடாது, நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னோடய இதுலேருந்து, ஓகேவா. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்க ஸ்கேன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன வந்து படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெல்லெல்லாம் போட்டு நர்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு வந்து ஜிமின் வந்து செக்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் பீட் எல்லாம் கேட்க வைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஆன்ட்டி வந்து, நான் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்கலாமா? ஷியோர் கேளுங்க, இதில் என்ன இருக்குது இதில் ஹெசிடேட் ஆகிறதுக்கு, உங்கள் குழந்தை ஹார்ட் பீட் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்கும்போது அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க அந்த ஆன்ட்டி. நான் வந்து நடக்காதுன்னு நினச்சேன். ஃபைனலி உங்கள் ஹெல்ப்பால் நீங்கள் கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட்டால் நான் ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி சார், உங்களால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எமோஷனலாக பேசுகிறாங்க. இதில் என்ன இருக்குது, டாக்டரோட கடமை நாங்கள் பண்ணி தான் ஆகணும், எதுக்கு நீங்கள் இதிலலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்துட்டு, இந்த ஆயின்மெண்ட்லாம் நீங்கள் தடவுங்க, குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் வந்து ஹெல்த்தியாக பாண்ட் பண்ணணும், பட் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லை. ஸோ ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு கொஞ்சம் பலமாக இருங்க. இப்போ இந்த ப்ரெக்னென்சிலலாம் நம்ம வந்து நல்லா சாப்பிட முடியும், அப்போ தான் நம்ம நிறைய வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டை வந்து அவங்களாம் வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டான புருஷன் போல் நல்லா வந்து அவங்க டேக் கேர் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஜிமின் வந்து நெக்ஸ்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு வந்து கேர்ள் வந்து என்டர் ஆகிறா. அவள் பார்க்க அவ்வளோ புரிட்டியாக இருக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அவள் வந்து ஜிமின் வந்து ரொட்டேட்டிங் பெஞ்ச் சேரில் தான் உட்காந்துருப்பார். அவர் வந்து உட்காந்து இந்த மாதிரி வந்து திரும்பிட்டு பார்த்தா அந்த பொண்ணு ஒன்று நிற்கிறா.
அழகாக இருக்கா. அவர் வந்து சைட் அடிக்கிறாரு, வா எவ்வளோ அழகாக இருக்கா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டேக் ஏ சீட்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்கார்றா. அப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, மிஸ் ஒயன், உங்கள் பேர் ஒயன் தானே? ஆமாம், என் பேர் ஒயன் தான். ஸோ எத்தனை மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க? ஐம் ஜஸ்ட் 2 months ப்ரெக்னென்ட். வா குட். ஓகே, இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னு தெரில, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் என்னவா பயமாக இருக்குது? ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா? வரலை. எங்கே வருவாங்க இனிமேல்? வரமாட்டாங்க. நான் தான் ஃபுல்லாக செக்கப்புக்கு வர மாதிரி இருக்கும். அச்சோ. ஸோ நெக்ஸ்ட் வரும்போது நீங்கள் வந்து யாராச்சும் கூப்பிட்டு வாங்க, பிகாஸ் சேஃப்டிக்காக, ஓகேவா? ஓகே, நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அது யாரும் இல்லை, அது ஒயன் தான். ஒயன் வந்து எத்தனை ஏஜ் கேர்ள்னால், ஒயன் வந்து இப்போ தான் வந்து 24 ஏஜ் அவளுக்கு. இப்போ அவள் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது வந்து ஜிமின் கிட்ட செக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கா, ஓகேவா? இதுதான் ஸ்டோரி. சொல்லுங்கள், அவங்க ஏஜ் என்ன? என் ஏஜ் வந்து 24. ஓகே, இது வந்து உங்கள் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியா? எஸ், என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி இது தான். அதுதான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா. ஓகே ஷோர். நான் வந்து நீங்கள் செகண்ட் ப்ரெக்னென்சின்னு நினச்சேன் அப்படின்னா. இல்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி. ஓகே, நீங்கள் இது எப்போ வந்து செக் பண்ணிங்கன்னா? நான் வந்து செக் பண்ணது வந்து போன மாதம் 1 month இருக்கும்போது செக் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கன்ஃபார்ம் ஆகட்டும்னு சொல்லிட்டு 1 month பிரேக் ஏற்றுட்டு வந்து டாக்டர்கிட்ட வந்தேன். அச்சோ, நீங்கள் வந்து லேட் பண்ணிட்டீங்க. ஐயோ, இது தப்பா? இல்லை, நீங்கள் லேட் பண்ணக்கூடாது. எப்போ வந்து டக்குன்னு வந்து இமீடியட்லியாக வந்து நீங்கள் பண்ணிடணும். ஓகேவா மிஸ் வாயன்? ஓகே டாக்டர். ஓகே, இப்போது வந்து நான் கொடுக்குற கொஞ்சம் டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. ஒரு மினிமம் ஒரு 5 monthsக்கு அப்புறமா நான் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து அது ஹீட் ஆகிட்டா அது வந்துக்கப்புறம் வராது, ஓகேவா? அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் ப்ரெக்னென்சி டைமில். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ ஸ்வீட்டாக பேசிட்டு போகிறா. பட் அவர் பேச வந்து ஜிமின்க்கு வந்து ஒயன் மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் தடுக்கிறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஐயோ, அது வேணாம், இது வந்து மற்றவன் பொண்டாட்டி, மற்றவன் குழந்தை வந்து வயிற்றில் வச்சுருக்கா, நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அப்புறம் ஒயன் சைடு அப்படியே காட்டினோன்னா, ஒயன் வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. யாருமே இல்லை அந்த வீட்டில். தனியாக உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அந்த சோஃபாவில் போய் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அந்த ஹெட்டை வந்து சோஃபாவில் சாய்ச்சிட்டு அவள் கண்ணில் தண்ணி வருது. லிட்ரலி அவள் வந்து நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி அவள் லைஃப்பில் அந்த மாதிரி இருக்குது. வாயன், மிஸ் வாயன், இல்லை, என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கனவுகள் கண்டேன், பல கனவுகள் கண்டேன், ஒரு கனவும் நிறைவேறவில்லை. இப்படி தான் என் வாழ்க்கை போகணும்னா கடவுள் எழுதி வச்சுருக்காருண்ணா, நம்ம அப்படி தான் போயே ஆகும். அப்புறம் அப்படியே ஏஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவளே போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிமினுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் அவன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் வருது. அந்த காலில் யாருன்னு பார்த்தா அவள் தங்கச்சி, ஒயனோட தங்கச்சி தான் கால் பண்ணியிருக்கா. அவள் கால் பண்ணிவிட்டு, எப்படிக்கா இருக்க? நல்லா இல்லைன்னு சொன்ன, என்னடி பண்ண முடியும்? அக்கா, இப்படி ஏன் பேசுகிற? நாங்கள் இல்லையா உனக்காக? நீ மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லு ஜெஸ்ஸி, வேறு யாருமே எனக்கு இல்லை. நீ மட்டும்தான் இப்போதைக்கு சப்போர்ட்டாக இருக்க. அம்மா அப்பா கூட என்னை வெறுத்துட்டாங்கல்ல, என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. பெத்த பொண்ணையும் புரிஞ்சிக்காம யாரும் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. என்னை தப்பாக ஜட்ஜ் பண்ணி தப்பாக கேரக்டர் ஆக்கிட்டாங்கல்ல. பரவாயில்ல ஜெஸ்ஸி, எனக்கு இந்த வாழ்க்கையை வந்து போதும். நீ என்னை நம்புறியா? நீ என்னை வந்து புரிஞ்சுக்கிறியா? அது போதும். உலகத்தில் சில பேர் என்னை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், வேறு எதுவுமே இல்லடி அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜெஸ்ஸி வந்து அப்படியா, சரி ஓகே. டாக்டர்கிட்ட போனீங்க, என்ன சொன்னாங்க டாக்டர்? சொன்னாங்க ஃபஸ்ட்டு மந்த் ப்ரெக்னன்சியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம், எதுக்கு 2 months வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டு விழுந்துருச்சு.
ஓ ஓகே ஓகே. நான் சொன்ன டாக்டர் தான் நான் போனேன். ஆமாம் என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வந்து அவங்க தான் பார்த்தாரு. சூப்பராக பார்த்தாரு. நல்லா பார்த்தாரு. ஹேண்ட்ஸமாக கூட இருந்திருப்பாரு. ஏய் இல்லை சொல்கிறேன், சும்மா தான் சொல்கிறேன். பிச்சிருவேன் உன்னை. என்ன பேசுகிற பற்றியா நீ? ஓகே சரி. அவன் என்ன ஆனா? யாருக்கா? அவன்தான். அவனா? சானியா கலிசடா, அப்படி ஒளிஞ்சு போட்டோம்க்கா. அவனை பற்றி பேசாத. என்னடி சொல்கிற? என்ன இருந்தாலும் அவன் என் ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லுக்கா. டைவர்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைல்ல. ஆகட்டும் பேசுகிறேன். உன்னை புரிஞ்சுக்காத ஆள் வந்து உன் வாழ்க்கையில் தேவையில்லைக்கா. உன்னை கேரக்டர் வந்து தப்பாக பேசினால அவன் என்ன ஆள் வேணாம். அதுதான் சொல்கிறது. எப்போவுமே ஒரு புரிஞ்சுக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்ட போய் கல்யாணம் பண்ணால் அவனுக்கு தேவை தான் அப்படின்னு வார்த்தை விட்டுடுறா. என்னடி என் வாழ்க்கை தான் தேவையாதானா? வேண்டிய வாழ்க்கை நல்லாவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி ஒயின் வந்து அழுகுறா. அப்போ வந்து அவள் தங்கச்சி ஜெஸ்ஸி வந்து, இப்போ எதுக்கு நீ அழுகுற? நீ பாரு, நீ என்கிட்ட புலம்புறதுக்கு, நீ என்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்கிறதுக்காக நான் உனக்கு கால் பண்ணல. உன்கிட்ட வந்து ஜாலியாக பேசுறதுக்காக மட்டும்தான் கால் பண்ணேன். நான் உன்னை வந்து பிச்சு எடுக்க போகிறேன் பாருக்கா, எனக்கு வந்து கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறேன். ஓகேடி, நான் அழுவலடி. சரி ஓகே, நான் ஒரு 4 to 5 days தான் வந்து சென்னை வந்துடுவேன். நான் அப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். வரலாடி, நீ வேறு ஆல்ரெடி வேலைக்கு போயிருக்க பெங்களூருக்கு. எதுக்கு? இல்லை நான் வரேன் சென்னைக்கு. நான் வரேன், சென்னையிலே இரு. நீ சென்னைக்கு வந்தது நல்லதான். நீ அந்த ஊரில் இருந்து கஷ்டப்பட்டது போதும். நீ இந்த ஊர் ஓகே உனக்கு. நீ அதனால தான் நான் உனக்கு இங்கே அனுப்புனேன். சரி ஓகே, உடம்பை பார்த்துக்கோ. நான் வர வரைக்கும் அதுக்கப்புறம் நான் கேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃபீஸில் கேட்டு வேணால் சென்னைக்கு வேணால் ட்ரான்ஸ்ஃபராக பார்க்கலாம். நீ வந்து டேக் கேர் பண்ணிக்கோ, ஓகேவா? ஓகேடி, நான் பார்த்துக்குறேன். குட் இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் அக்கா. நான் அக்கா இருக்க வேண்டியது, நீ தங்கச்சி இருக்க வேண்டியது. மாற்றி கடவுளை படைச்சிட்டு போகிறேன். நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுன்னு இருக்கேன். ஐயோ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறான். அது சரி ஓகேக்கா, நான் கட் பண்ணுறேன். எப்படி வந்து கால் அடிச்சு வந்து உயிரை வாங்குறான். அவன் என்னன்னு தெரிலக்கா, சும்மாவே வந்து பின்னாடி சுற்றினே இருக்கான். பிச்சு எதிர உட்காந்து வந்து நம்ம கொட்டுன்னு தோணுது. காலி சட்டை பிடிச்சான். ஏன்டி எப்படி பேசுகிறேன்னா? இல்லைன்னா என்னக்கா, சும்மா வேணான்ற, சும்மா பின்னாடி வந்தால் என்ன? நல்லா தான் இருக்கான், அழகாக தான் இருக்கான். இருந்தாலும் என்ன ரொம்ப கடுப்பாக இருக்குக்கா, எனக்கு பார்க்க பிடிக்கல. விட, இந்த இதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி ஓகே, உன்னை ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஓகேவா? நான் வந்துடுறேன். வந்துடுவேன்டி? வந்துடுவேன்க்கா. அங்கே பாரு, நீ எனக்காக வெயிட் பண்ணு. காத்திருக்கணும், ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சியோட கான்வர்சேஷன் வந்து அப்படியே கட் ஆகுது. அப்படியே ஆஃப்டர் 2 days கழிச்சு பார்த்தோன்னா, அப்போ வந்து ஒன் டே வந்து அப்படியே ஒயின் வந்து சமைச்சின்னு இருக்கா. அப்போது சமைச்சின்னு இருக்கும்போது ஒரு கால் வருது. அந்த காலில் வந்து மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கு. அது பார்த்துட்டு அவளோட லிப்ஸில் வந்து ஸ்மைல் வருது ஒயினோடது. அதை அட்டன் பண்ணி, ஏய் எப்படி வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. வந்துட்டேன் வந்து பிக்கப் பண்ணுறீங்களா? இல்லை வந்து சி வரேன்டி, எங்கேடி இருக்கேன்? ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான். டக்குன்னு ஓடி வந்து டாக்ஸிலாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவா. அங்கே போய் பார்த்தா அந்த ஏர்போர்ட்டில் வந்து இப்போ வந்து எல்லோரும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, போர்டில் வந்து நேம் எழுதி அப்படியே வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒயின் வந்து நேம் எழுதிட்டு வந்து போர்டு இந்த மாதிரி காட்டின்னு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அப்படியே வரா. வந்து இங்கே தான் இருக்கா கம்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறா, ஒயினை வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறா. அவள் பயந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா அது யாரும் இல்லை, ஜெஸ்ஸி தான், ஒயினோட குட்டி அண்ட் செல்ல தங்கச்சி ஒயினோடது. ஸோ ஒயின் இதான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிருப்பா. இவ்வளோ நாள் எப்போ வருவான்னு 2 days ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்பா. ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த போர்டில் ஜெஸ்ஸின்னு எழுதி வச்சுட்டு அது வெயிட் பண்ணி உட்காந்துருப்பா.
ஒயனும் வந்து அவளை திருப்பி அதுக்கப்புறம் ஒயன் வந்து டேரெக்டாக வந்து 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு என்னடி சாப்பிட்டியா, எப்படி இருக்கு, ஏன்டி இப்படி எரிச்சு போயிட்ட அப்படின்னு சொல்லி ஜெஸ்ஸிக்கிட்ட கேட்குறா. ஜெஸ்ஸி சொல்கிறா, அது நான் தான் கேட்கணும் நர்வமாடி, நீ தான் அப்படி வந்து எரிச்சு போயிருக்க, என்னத்தான் அவ்வளோ யோசிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு போகிறா. அவள் அப்போ வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஒயன் உன்னை பார்த்து அப்படியே ஸ்டக் ஆயிடுறா. ஸ்டக் ஆகிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னல், அவளை கண்ணெலாம் கலங்குது. அப்படியே நம்ம வந்து ஜிமின் சைட் காட்டினோன்னா டயர்டாக வந்து பெட்டில் படுப்பார். அப்போ வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுவார், பக்கத்தில் வந்து ஒரு ட்ரா இருக்கும். ஸோ அந்த ட்ராவை திறந்து ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து இந்த ப்ரேஸ்லெட் கழிச்சு 3 மாதம் ஆகுது. அப்படியும் நான் எங்கெங்கேயும் தேடுறேன். பட் என்ன பண்ணுறது, ஒரு ஃபேஸை கொஞ்சம் கூட ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அந்த பிளரியான ஐஸ், அந்த ஐஸ் மட்டும் தான் எனக்கு தெரியுது. உன்னோட ஃபேஸ் எனக்கு அவ்வளோ தெரிய மாட்டேது, ரொம்ப பிளரியாக இருக்குது. ஆனால் கூட சீக்கிரம் நான் ஃபைண்ட் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தா. ஆனால் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அப்போ தான் யோசிச்சேன் நம்மளாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் உண்மையில ஆசைப்பட்டுட்டேன்ல, எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேஸ்லெட் வந்து பேசின்னு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து நம்ம ஒயன் அண்ட் ஜெஸ்ஸி சைட் காட்டினோன்னா அப்போ வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து ஒயன் வந்து சோகமாகவே இருப்பாள். இப்போ ஜெஸ்ஸி வந்து சும்மா எதுக்கு சோகமாக இருக்கு, நீங்கள் இப்போ தானே வந்திருக்கேன், சும்மா இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுன்னு சுற்றினே இருக்காதுக்கா, அப்புறம் காண்டாயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறா. ஒயன் இல்லை, நீயும் அப்படி பேசாதடி, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுடி, அவளை நான் வேற ஒரு பொண்ணு கூட பார்க்கும்போது அவ்வளோ வலிக்குது, எவ்வளோ உருகி லவ் பண்ணேன்னு தெரியுமா, எவ்வளோ உருகி லவ் பண்ணேன்னு தெரியுமா, அந்த ஃபோட்டோ வச்சு நான் உருகி அவளை லவ் பண்ணேன், அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் அவன் புத்தியை காட்டி என்னை ரொம்ப பார்த்துட்டு போயிட்டான்ல. ஆனால் இந்த உண்மைலாம் கண்டிப்பாக தெரியும் ஜெஸ்ஸி, உனக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அப்போ மூஞ்சி எங்கே போய் காட்டிட்டு சுற்றுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து உட்காந்து தேம்பி அழுவுறா. இப்போ ஜெஸ்ஸியில் அழுவாத, இந்த டைமில் அழுவாத, எதுக்கு இப்படி அழுதுன்னு இருக்கேன், இல்லைன்னா என்னடி, நாங்களும் மனுஷன் தானே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, மனசெல்லாம் வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குது ஜெஸ்ஸி, தாங்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்படி ஒயன் நாங்கள் ஏர்போர்ட்டில் எவன் தான் பார்த்தா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அது போய் பார்த்துட்டு வந்துடலாமா. அப்போது ஜெஸ்ஸியும் ஒயனும் வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வருவாங்கள்ல. அப்போது ஒரு பையன், அவன் கூட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்தாலே வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்காங்க. அந்த பையன் வந்து அப்படியே அந்த பொண்ணை வந்து அப்படியே ஒரு ஆம்பளை வந்து அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே வலிஞ்சிக்கிட்டு போகிறாங்க. இதுதான் ஒயன் வந்து ஒரு மாதிரி பார்த்து அழுதுருப்பா. அந்த பையன் யார், ஏன் அதுக்கு அவள் அழணும், என்ன லிங்க் அப்படின்னு கேட்கலாம். சில பேருக்கு அது வந்திருக்கும் ஆன்சரு, ஆனால் அப்போ நம்ம சொல்லிடலாம். அது யாரும் இல்லை, ஒயனோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஜான். ஸோ ஓகே, இதோட சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிடலாமா. ஒயன் அண்ட் ஜான் அவங்களுக்கு 2 பேருக்கும் வந்து கல்யாணம் ஆகிருக்கும். 2 பேரும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒயன் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஜானை வந்து மீட் பண்ணியிருக்கா. எப்போனா ஃபர்ஸ்ட் டேட்டிங் போய் பார்த்துட்டு வருவாங்கள்ல, டேட்டிங் அப்போ அந்த மாதிரி பார்த்துட்டு வந்திருப்பாள். அப்போது ஜானும் நல்லா தான் பேசியிருப்பான், ஒயனும் நல்லா தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆஃப்டர் 1 இயர்க்கு அவங்க மீட் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வரைக்கும் அவங்ககிட்ட அவ்வளோ கான்டாக்ட்ஸ்லாம் இல்லை, ஏன்னா ஜான் வந்து வெளியூரில் இருப்பான். ஸோ கான்டாக்ட் பண்ண அவன் டைம் இல்லை, ஏன்னா அவன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறனால. ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான், ஜஸ்ட் ஃபோட்டோ, டிபி, ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க போடுவார் சார். ஆனால் வந்து ஒயின்கிட்டலாம் பேச மாட்டார். ஸோ ஒயின் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்னோசன்ட்டில், ஸோ அதெல்லாம் அவன் வந்து மைண்ட் பண்ணிக்கல. ஸோ ஜஸ்ட் அந்த டிபி அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப உருகி லவ் பண்ணுவான், ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவான் ஜானை. பட் ஜான் தான் எனக்கு எல்லா உலகமும், அவனுக்கு இருந்தால் போதும். ஏன்னா அவன் வந்து எப்படின்னா அந்த ஃபஸ்ட் டேட்டிங்லேயே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே உருகி மாதிரி பேசியிருப்பான், இந்த வாழைப்பழம் மாதிரி பேசியிருப்பான். ஸோ அதனால வந்து ஒயின் வந்து லைட்டாக ஃபெல்லாயிருப்பாள், லைட்டாலாம் ரொம்பவே ஃபெல்லாயிருப்பாள். ஸோ அதனால வந்து அவள் வந்து ஜானை மேலே நிறைய அடிக்ட் ஆகிட்டா. ஸோ அப்படியே வந்து அது 1 இயர்க்கு அப்புறம் வந்து மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ நல்லா ஒரு கிராண்டான மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க, சும்மாலாம் இல்லை. அம்மா அப்பா எல்லோரும் ஹாப்பினஸோட அந்த கல்யாணத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து ஜெஸ்ஸி வந்து என்னக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் நைட்டு ஜாலி போல் அப்படின்னு சொல்லும்போது ஒயின் வந்து வெக்கப்பட்டு சிரிப்பா.
அப்புறம் வந்து அம்மாலாம் வந்து ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே தள்ளி விட்ருவாங்க. இப்போ வந்து ஜான் வந்து உட்காந்துருப்பான். ஒயின் உட்காந்துருப்பான். ஜஸ்ட்டு நார்மலாக சாப்பிட்டீங்களா அப்படிலாம் நார்மலாக கேட்டுட்டு அந்த பால் கொடுப்பாங்கல்ல அதை மட்டும் குடிச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, படுத்து தூங்கியிருப்பாங்க. பட் ஒயின் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருப்பா. பட் அது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அவளை வந்து விட்டுருவா. அதே மாதிரி ஒரு 1 மந்த் போகுது. 1 மந்தில் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் வந்து லவ்வாக பேசுவார் அந்த மாதிரினா. லவ்வாக பேசுகிறது என்ன, கோவமாக கூட பேச மாட்டார், பேசவே மாட்டார். அதில் என்ன பெரிய விஷயம், பேசவே மாட்டார். நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உருகி லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான். சுண்டு விரல் கூட உங்கள் மேலே பட்டிருக்காது. அப்படி ஒரு டிஸ்டன்ஸில் தான் படுத்திருப்பீங்க. சும்மா இப்போ கட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நார்மலாக சாப்பிட்டியா என்ன பண்ணுற அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டாரு. ஒன் டே தம்மோட நீங்கள் வந்து தூங்கி இருப்பீங்க. ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு. அந்த ஃபோன் கால் வந்து என்ன பண்ணுற, டக்குன்னு வந்து பாத்ரூமில் போயிட்டு வந்து ஃபோன் கால் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது வந்து ஒயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தினே இருக்குது. என்னடா ஃபோன் கால் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் பேசுகிறாரு, வெக்கங்கட்டவன், எதுக்கு பாத்ரூமில் பேசணும், ஏதோ திருட்டுத்தனம் இருக்கனால தானே அதை வந்து பாத்ரூமில் போய் பேசினார். ஸோ அது ரொம்ப வந்து ஒயினுக்கு வந்து நிறைய வந்து கன்ஃபியூஷனை கொடுக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறது, லவ்வில் அதெல்லாம் வந்து கண்ணை மறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படி தான் ஒன் டே போகுது. அப்போ வந்து ஜானோட அம்மா அப்பா இருப்பார்ல, வந்து அம்மா சொல்லுவாங்க, டேய் கல்யாணம் 1 மந்த் ஆச்சுடா, அங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு சாந்தியோட பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரே மந்த்தில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, என்ன நீங்களாம் ஆகவே மாட்டீங்க, சரி போனீங்களா, ஹனிமூன்னு ஒன்று இருக்குடா, அங்கெல்லாம் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம கதையோட ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, தொட்டா தானடா குழந்தை வரும், தொடாமல் எப்படின்னா குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட மைண்ட் வாய்ஸு. அப்போ வந்து அவங்க அம்மா திட்டுவாங்க, டேய் எனக்கு தெரியாது, நீ ஹனிமூன் கூப்பிட்டு போகிற, ஹனிமூன் கூப்பிட்டு போயிட்டு வா போ. அம்மா எனக்கு வேலை இருக்குமா, என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணுற, நீ பிஸ்னஸ் இருக்குமா, என்னத்தை பிஸ்னஸை கிழிக்கிற நீ, உங்கள் அப்பாங்கிற சொன்னால் அங்கே போய் வந்து ஃபோனை நோண்டி தான் இருக்கியா, சிரிச்சுன்னு இருக்கியா, என்ன நீ என்ன பண்ணுற நீ, இப்படி ஒயின் கூட நீ பேச மாட்டியே, நான் பார்த்தேன்னு தானே இருப்பேன், ஒயின் இங்கே சும்மா ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாள், பிஸியாக வச்சுப்பா அவளோட ஷெடியூலாக, ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாள், அவ்வளோ வந்து என்கிட்ட தான் பேசினே இருப்பாள், அவளுக்கெல்லாம் ஒரு ஃபோன் கால் பண்ண மாட்டேன், யாருக்கிட்டே அந்த மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ரைஸ் பண்ணுறாங்க கொஸ்டினை. வந்து பயந்துருப்பான், இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, போயிட்டு ஹனிமூன் கூப்பிட்டு வா போ, அவளை போய் ஹனிமூன் கூப்பிட்டு வந்து ஏதாச்சும் நல்ல காரியம் வந்து சொல்ல பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா துரத்தி விட்டுறாங்க. அங்கே எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, ஒரு மணாலி அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. மோஸ்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மணாலி எங்கேன்னு சொல்லிட்டு, காஷ்மீர் சைட் தான் இருக்கும், அங்கே ஸ்னோ சைட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து அங்கே வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து நிறைய வந்திருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணு வந்து பார்க்கவே ரொம்ப கேவலமாக தெரியுதா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஜான் அவரை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு திரும்பிடுறாரு. அப்போ வந்து ஒயின் பார்க்குறாரு, ஷெட் எவ்வளோ லாயலான பர்சனில், அந்த பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குன்னு தெரிஞ்ச டக்குன்னு திரும்பியிருப்பாரு பாரு, அவர் எவ்வளோ ஒரு அழகான புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறா. ஆனால் இங்கே என்ன உள்கத்தம் ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஜூலிஸ் கொஞ்சம் என்னோடய வாய் வந்து லெபலபன்னு டைப் அடிச்சிச்சின்னா நான் அதெல்லாம் கண்டுக்கூடாது, ஓகேவா, ஸ்டோரியை மட்டும் கேட்கணும், ஓகே. பேக் வந்து நிறைய வந்து நாய்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. அவன் வந்து ஹாரன் அடிச்சுன்னு தான் இருப்பான், ஏன்னா அவனோட வண்டியில் மட்டும் தான் ஹாரன் இருக்குது. ஸோ அவன் வந்து ஹாரன் அடிச்சுன்னு தான் இருப்பான், காட்டுறனால நம்ம வண்டியிலையும் ஹாரன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அடிச்சுன்னு இருப்பான். நீ வந்து அதெல்லாம் கண்டுக்கூடாது, ஓகேவா. ஸ்டேட்டஸ் சொல்லிக்குள்ளே போயிடலாமா. அப்படியே வந்து அவங்க ஹனிமூன் வந்து காலையில் வந்திருப்பாங்க. அப்புறம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே போயிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு கிளப் செட்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த கிளப் செட்டிங்கில் போய்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, உட்காந்து சும்மா வந்து ட்ரிங்க்ஸ் நார்மலாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணான்னு தெரியாது, ஜான் வந்து ஒயினோட ட்ரிங்க்கில் வந்து நிறைய ஒரு டோஸான நிறைய டேப்லெட்ஸ்லாம் வந்து போடுறான் அவனோட ட்ரிங்க்கில். ஸோ இதே வந்து சைடு என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு பொண்ணு ஃப்ளைட்லேருந்து இறங்கி வருது. அவன் வந்து 7 மாதம் இருக்கா. அந்த பொண்ணு வந்து இறங்கி வந்து, அந்த பொண்ணு வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக தான் வந்திருக்கா. அந்த பொண்ணு வேறு யாரோ இல்லை, நம்ம ஒயினோட தங்கச்சி தான். ஸோ அங்கே என்ன மணாலி பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் கேட்கலாம். ஸோ அங்கே வந்து நிறைய உட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அங்கே அது வந்து ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஏதோ வந்து வந்திருப்பா ஜெஸ்ஸி. அது வந்து ஒயினுக்கும் தெரியாது, அன்எக்ஸ்பெக்டாக தான் வந்திருப்பா. இது ஜெஸ்ஸி கூட தெரியாது. அப்புறம் தான் வந்து அவங்க அம்மா வந்து ஜெஸ்ஸி வந்து கால் பண்ணுவா, அம்மா என்ன பண்ணுறா, அக்கா என்ன பண்ணுறா, எங்கே இருக்கானா, அம்மா சொல்ல மணாலிக்கு வந்து ஹனிமூன் ட்ரிப் போயிருக்காடி அப்படின்னு சொல்லும்போது, ஹனிமூன் ட்ரிப் போயிருக்காளா, அம்மா நானும் மணாலியில் தான் இருக்கேன், மணாலியில் இருக்கியா, உனக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா எனக்கு பிஸ்னஸ்க்காக வந்திருக்கேன்ம்மா, நான் ஏதோ ஒரு பையன் வச்சுருக்கனால அந்த பையன் கூட கூட்டிகிட்டு சுற்றுற மாதிரி பேசுகிறேன், நீ
சிச்சி இல்லடி அந்த மாதிரி நினைப்பேன், நான் தங்க பிள்ளடி நீ அப்படி தான் நினைக்கிறப்போ அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பா. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு என்ன தெரியாத வித்தையா அப்படியே வந்து என்ன பண்ணுறா, அன்எக்ஸ்பெக்டாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒயனோட வந்து ஃபோன் நம்பர்லாம் எடுத்து ட்ரேஸ்லாம் பண்ணி என்ன பண்ணியிருப்பா, அங்கே வந்து ஹோட்டலுக்கு போயிருப்பா. அந்த ஹோட்டலில் கிளப் இருக்குல்ல தெரியும்ல. ஸோ வந்து அப்புறம் என்ன பண்ணுறா, கேஷுவலாக அங்கே போகிறா. அப்படியே ஒயின் சைட் காட்டினோன்னா ஒயின் வந்து செம்மையாக குடிச்சிட்டான் அந்த ட்ரிங்க்கை. அது ரொம்ப டோஸாக இருக்கா, சொல்லப்போனால் அந்த பாடியை வந்து தாங்குற மாதிரிலாம் இல்லை அந்த டோஸ், அதுக்கு அதிகமாகவே இருக்குது அந்த டோஸ். என்ன வெளியில் கொடுத்தான்னு தெரியல, படு பாவி பையன் கொடுத்துட்டு அப்படியே வந்து குடிக்க வச்சிடறான். ஒயினுக்கு ரொம்ப டேஸி ஆகுது, ரொம்ப மயக்கமாக வருது. என்ன பண்ணிடுறா வந்து அப்படியே வந்து படுத்துடுறா அப்படியே அந்த டேபிள் மேலே. படுத்ததே ஒரு பொண்ணு வரா. பொண்ணு வந்து அப்படியே வந்து கழுத்து பையன் அந்த ஜானோட கழுத்தில் வந்து கை போடுறா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஒரு மாதிரி கேவலமாக ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு சொன்னாலே. அப்போ ஒயின் கூட சொல்லியிருப்பாளே, எவ்வளோ லாயலான புருஷன், அந்த பொண்ணை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்பினால. அப்படிலாம் இல்லை, அவன் வந்து எங்கே ஒயின் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பான், பார்க்காம கம்முன்னு இருந்திருப்பா. அந்த பொண்ணு வந்து வேறு யாரும் இல்லை, ஜானோட வந்து என் முன்னாள் காதலி தான், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ வந்து கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக மாறிட்டா, பேச்சப் ஆகி. பாவம் ஒயின் அப்பாவி பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப பாவம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாள். எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக டிப்ரெஷனாக இருக்குப்பா, ஐயோ பாவம் ஒயின். அப்புறம் ஜான் சொல்லுவான், ஏய் இங்கே இரு, நான் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன். எங்கே போகிற ஜான், என்ன ஜான் இங்கே இருக்கலாம், தள்ளு இரு, அப்படியே அலையிற வந்து பாஞ்சிருவ போல விட்டா, இரு பாடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் என்ன பண்ணுறான், ஒயனை வந்து ஒரு கைத்தாங்கலாம் தூக்கிட்டு போகிறான். அப்போ வந்து அந்த பொண்ணு இல்லை, ஜான் நீ என்ன மட்டும்தான் தொடணும், ஏன் பொண்ணெல்லாம் தொடுற, கொஞ்ச நேரம் மூடிட்டு இருடி, சனியை மாதிரி பேசினே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், ஜான் வந்து அப்படியே ஒயனை வந்து தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, பெட்டில் போட்டுடுறாரு. இன்னொரு பர்சன் அப்படியே அந்த சைடு வந்து இன்னொரு பர்சன் வந்திருப்பான், ஒரு பையன்தான். அந்த பையன்கிட்ட வந்து ஜான் என்ன பண்ணுறாரு, இந்த ரூம் கீ வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ரூம் கீ நீங்களும் போங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரிங்க்லேயே என்ன பண்ணிடுறாரு, ஒரு 5 டோஸ் ஆஃப் வைக்ரா டேப்லெட் வந்து போட்டு கொடுத்துட்றாரு. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வைக்ரா டேப்லெட்னா என்னன்னு சொல்லிட்டு. தெரியலன்னு கூட நான் சொல்ல விரும்பலை. அது வந்து ஒரு டைப்பான வந்து ஒரு டேப்லெட்டு, அது வந்து அந்த மாதிரி டேப்லெட்டு, ஓகேவா. அந்த டேப்லெட் தான் வந்து எனக்கு கொடுத்துருப்பாரு. ஒரு 5 மண்ணப்பட்டாலும் சுருன்னு ஒரு 5 போட்டு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு என்ன பண்ணி ட்ரிங்க் கொடுத்துட்டு இந்த ரூமுக்கு தான் நீங்கள் போகணுன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போய் விட்டுறாரு. அந்த ரூம் வேறு யார் ரூமும் இல்லை, ஒயின் இருக்கிற ரூம் தான். ஒயின் அங்கே வந்து ஃபேட் ஆகி படுத்துன்னு இருக்கா. இதெல்லாம் வந்து ஜெஸ்ஸி வந்து நார்மலாக கேஷுவலாக பார்த்துருப்பா. இப்போது தேடுவாள், எங்கள் அக்கா கறி எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு தேடின்னு இருக்கும்போது அப்போ வந்து ஜானை வந்து பார்த்துருப்பா. ஜான் கூட இருக்கிற அந்த பொண்ணு ஸ்லட்டான அந்த பொண்ணு வந்து வழிஞ்சிக்கிட்டு அப்படி அங்கே தொடர்றதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஜால் தான் அவனுக்கெல்லாம், அங்கேயும் போகிறதுன்னா இங்கேயும் போகிறதுன்னா பழைய மச்சக்காரன் பையன்தான் அவன். அப்புறம் வந்து இதெல்லாம் ஜெஸ்ஸி பார்த்துட்டு காண்டா இருப்பேன், என்ன பையன் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பா, ஜான் கிட்டே போயிருப்பா. ஒயின் எங்கே அப்படி கேட்கும்போது ஒயின் மேலே தூங்குறா. ஒயின் மேலே தூங்கிட்டு இருக்கா, நீ தனியாக வந்து இங்கே என்ன குஜாலா பண்ணிருக்கேன், இது இப்படிலாம் பண்ணிருக்கேன், எங்கள் அம்மா கிட்ட சொல்லவா. அவன் வந்து பயந்துருவான். இங்கே பாரு ஜெஸ்ஸி, இது வந்து கேஷுவல் தான், இங்கே வந்து சும்மா தான் வந்திருக்கோம், இவன் பொண்ணு யாரும் இல்லை, இந்த பொண்ணு வந்து வெயிட்டர் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் வெயிட்டரா, ஹேய் நான் வெயிட்டர்லாம் இல்லை, இப்போ பொண்ணு பாரு நான் வெயிட்டர்லாம் இல்லை, என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ வந்து கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாறிட்டேன், வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி பேட்சப் ஆகி பேசலாம் அப்படின்னு சொன்னப்போ தான் நான் வந்து பேசினேன், கூப்பிட்டா நான் வந்தேன், சும்மா வந்து அங்கே தொடர சொன்னால் தொடவுறேன், இப்போ என்ன பார்த்தா வெயிட்டருன்றேன், நான் மூஞ்சில் குத்துருவேன் கொய்யால், என்ன உனக்கு அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுது இவளுக்கு, அந்த பொண்ணுக்கு. ஜெஸ்ஸிக்கு செம்ம ஷாக்கு, கோவம் வருது. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு எங்கள் அக்காவை பிடிக்கலன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கல்யாணத்தில் சொல்லியிருக்கணும், அக்காவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு. இப்போது அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வேறு ஒரு பொண்ணு கூட சுற்றி இருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, அவள் எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா, அவங்கள லாயலாக லவ் பண்ணா, நீங்கள் கொஞ்சம் கூட ஈவருக்கும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறீங்க, சி என்ன தான் ஒரு பர்சனாக நீங்கள்லாம், உங்கள் மனுஷனே இல்லை, நீங்கள்லாம் வந்து ஜந்துங்க அப்படின்லாம் கற்றுட்டு போயிடுறா. அவன் வந்து வயனை வந்து மறந்துட்டான். ஒரு கோவத்தில் என்ன பண்ணுறான், ஒயின் பற்றி தான் பேசினிருக்கான், ஆனால் ஒயனை வந்து எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருப்பாள். அப்படியே அந்த பையன் சைடு காட்டோன்னா அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ரூம்குள்ளே போயிட்டு அவனுக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஹீட் ஆகி ஒரு மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு மாதிரிங்க, அதெல்லாம் அவனுக்கு தான் டீட்டெயிலாக
இதெல்லாம் ஒரு மாதிரியான டேப்லெட்டு. அது சாப்பிட்டா அந்த மாதிரி தான் ஆகும். ஓகேவா? அது சாப்பிட்டுட்டு ஒயன் வேறு ஒரு ஃபிகராக பார்த்துட்டு இருந்தா என்ன சும்மாவா இருப்பா? என்ன பண்ணியிருப்பா வந்து நார்மலாக வந்து ஒரு பையன் கொடுத்துருக்கான். நார்மலாகவே பையன் வந்து பாயிறது தான். அந்த பையன் நல்ல பையன் தான் போல். அந்த பையன் ரொம்ப ஜென்டில்மேனான ஒரு பையன். அந்த பையன்கிட்ட வந்து டேக்ரா டேப்லெட் கொடுத்துருப்பான். இது இல்லாமல் நம்ம வயன் வந்து ஏஞ்சின்னு இருக்கும்போது அவளுக்கு கண்ணுக்கு அந்த பையன் வந்து ஜான் மாதிரி தெரிஞ்சிருப்பான். ஸோ ஜான் மாதிரி தெரிஞ்சதுனால என்ன பண்ணியிருப்பான், அவளும் வந்து ஒரு லீட் எடுத்திருப்பா. பொண்ணே லீட் எடுக்குது, நம்ம ஏன் லீட் எடுக்கக்கூடாதுன்னு தான் அந்த பையனை வந்து லீட் எடுத்து அவங்களுக்குள்ளே வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்படியே வந்து அது முடிஞ்சு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜான் வந்து ரூமை திறக்கும்போது அந்த பையன் வந்து வயனை வந்து ஹக் பண்ணி தான் தூங்க எடுப்பான். அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்பி விட்டுட்டான். பையன் போல் ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்பி விட்டுட்டு அப்போ வந்து யாரும் பார்க்கல. அந்த ஃபேமிலி குரூப் சும்மா தான் ஒரு பேருக்கு ஃபேமிலி குரூப்னு இருக்கும். அதை எவனா பார்க்க மாட்டான். சில பேர் எங்கள் வீட்டிலலாம் பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஃபேமிலி குரூப்பில் விட்டுறாங்க. சும்மா குட் மார்னிங்னு ஒரு அப்படியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இப்போலாம் அந்த மாதிரி அனுப்புறது இல்லை. எல்லாம் பிஸி ஷெட்யூல்ஸ்லாம் இருக்கனால யாரும் பார்க்கல. வந்து யாரும் அவங்க விட்டுட்டா அவன் பார்த்துருப்பான், என்னடா ஒரே இப்படியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து காண்டாக இருப்பான். ஜான் என்ன பண்ணியிருப்பான், கடுப்பில் வந்து வெளில போயிருப்பான். அப்புறம் வந்து அந்த பையன் வந்து ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே ஒயின் ஏஞ்சிருப்பா. ஏஞ்சிட்டு அப்படி பார்க்கும்போது வேற ஒரு பையன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவளுக்கு அழுக வந்துருச்சு. யார் இவன்? ஜான், ஜான் நீ தானே இருக்கணும். யார் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த பையன் இப்போ இருக்க ஏஞ்சிக்கவே இல்லை, அழுகையாக வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வெளில போயிட்டு ஜானை தேட போயிட்டா. அப்போ ஜான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒயன் வந்திருப்பாள். அது வந்து அங்கே வந்து நம்ம வந்து ஜெஸ்ஸி பார்த்துருப்பா. அங்கே பார்த்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வர வரைக்கும் வந்து அவள் போயிருப்பா, காணாமல் போயிருப்பா. ஸோ இந்த ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா வேற ஒரு பையன். அந்த பையனை வந்து ஜெஸ்ஸி பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அந்த ரூம்லேருந்து தான் வந்திருக்கா. அவரும் ஓடி வேற போயிருக்கா. ஸோ அதே ரூமில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அவளும் அதானே நினச்சிருப்பா. அவனும் ட்ரெஸ் இல்லாமல் தான் படுத்திருக்கான். இது வந்து ஜெஸ்ஸிக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் ஒயனை தான் தேடுறா. ஒயனை வந்து காணோம். அப்போது ஒயன் தேடி போன ஜானியும் காணோம். ரொம்ப அழுதுருப்பான். அங்கே உட்காந்து அந்த பாரில் ஒரு பெஞ்ச் இருக்கோம், அங்கே உட்காந்து ரொம்ப கதறி அழுவா. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஃபஸ்ட்டு வெர்ஜினிட்டி புருஷன் கொடுக்காம வேற ஒரு பர்சன் கூட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அப்படியே வந்து ஜெஸ்ஸி வந்து பார்த்துட்டு வந்து ஒயனை வந்து அக்கா திரும்பி பார்த்தா ஜெஸ்ஸி அப்படியே பார்த்துட்டு தான் அப்படியே ஜெஸ்ஸியை ஹக் பண்ணிவிட்டு ஜெஸ்ஸி என்ன தெரியுமா ஆச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெஸ்ஸி இல்லை தெரியும்க்கா, தெரியும், எல்லாமே தெரியும், அழுவாத, நான் இருக்கேன்க்கா, அழுவாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டிலாம் பிடிப்பான். அப்புறம் தான் வந்து ஜெஸ்ஸி வந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சுருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதெல்லாம் அவன் திங்க் பண்ணி ரொம்ப அழுவுறா. என்ன ஜெஸ்ஸி, நான் எவ்வளோ லவ் பண்ணேன் அவனை, உருகி லவ் பண்ணேன். அவன்கிட்ட ஃபோன் பேசின கூட பரவாயில்ல சொல்லிட்டு ஃபோட்டோவை மட்டும் ஜஸ்ட் அவன் கிட்ட இருக்க நினைவுகளை மட்டும் அந்த டேட்டிங்கை வச்சு மட்டும் நான் அவ்வளோ உருகி லவ் பண்ணேன்டி. எந்த பொண்ணுடி இந்த காலத்தில் இந்த மாதிரி லவ் பண்ணுவான்? நான் அப்படியே லவ் பண்ணேன் ஜெஸ்ஸி. ஃபைனலி என்னை இப்படி ஏமாற்றிட்டேன் ஜெஸ்ஸி, இப்படி ஏமாற்றிட்டான். சீ, எப்படி ஒரு இப்போ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அழுவுறா. அப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜானை நல்லா தேடி இருப்பாங்க, ஜானை காணோம். அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம போயிடலாம்க்கா, இப்போது இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. போயிட்டு வந்து இறங்குனா அவங்க அம்மா செருப்பு தூக்கிலாம் அடிக்கிறாங்க, தொடப்பு கட்டையெல்லாம் செருப்பு தூக்கிலாம் அடிக்கிறாங்க. அப்படியே வெளில போயிடு, உள்ளே வர்றது அப்படியே வெளில போயிடு, இந்த மாதிரி பொண்ணு நமக்கு தேவையில்லை அப்படிலாம் சொல்லிட்டு கத்துறாங்க. இதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன நடந்திருக்கும், எதுக்கு இப்படி கத்துறாங்கன்னா சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒயின் வந்து அம்மா எதுக்குமாவா சி இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் வயிற்றில் வந்து இருந்திருக்கான், வயிற்றுலேருந்து வெளில வந்திருக்கான்னு யோசிச்சாலும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சி நான் உன்னை அப்படியே வளர்த்தேன், அவ்வளோ அசிங்கமாக உன்னை வளர்த்தேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒயனோட அப்பா வராரு.
என்னோட அப்பா வந்து கண் கலங்குற ஒரு ஃபேஸில் வராரு. ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பார் போல். வந்து ஒரு அறை தான் வயனுக்கு. ஷாக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வயனை அடிச்சிருக்கவே மாட்டார். எங்கள் அப்பா ஒரு அடி கூட அடிச்சிருக்க மாட்டார். ஃபஸ்ட் டைம் அவள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்குறாங்க. அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வந்து அம்மா என்னன்னு சொல்லிட்டு பண்ணுங்கம்மா, சொல்லாமலே எது வேறு சொல்லணுமான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து காட்டுவாங்க. ஃபேமிலி குரூப்பில் இருக்க அந்த ஃபோட்டோவை. அசிங்கமாக இருக்குடி, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா. இப்போது எப்பயும் அனுப்பின ஃபோட்டோ இது தெரியவே இல்லை. அந்த ஜான் பையனை வந்து அப்படி கதறி அழுதான். என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை ஏமாற்றிட்டா, இந்த மாதிரி ஒரு வேறோட பையன் கூட வந்து இருந்துட்டா, என்னை ஏமாற்றிட்டு வந்து வேறு ரூமில் இருந்து என்னை போட்டுட்டு ஒரு பையன் கூட அவள் இருந்திருக்கா அப்படின்லாம் சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அம்மா பெத்த பொண்ணு நம்பாமல் வேற ஒருத்தன், அப்போ நான் இது என்னடி நினைக்கிறேன், இது பார்க்க எப்படி இருக்குது. அம்மா நான் அவ்வளோ ஏமாத்துறேம்மா. ஏய் என்னடி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறேன் என்கிட்ட வந்து. என்னை பார்த்தோன்னா கேன மாதிரி தெரியுதா உனக்கு? கேன மாதிரி தெரியுதா? எவ்வளோ அசிங்கமாக திட்டுறாங்க தெரியுமா ஃபேமிலியில். என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக தாண்டி இருக்குது. எப்படி உன்னை வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, எவ்வளோ கேலாம் வளர்த்து வச்சிருன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படி திட்டுவாங்க. வயனை ரொம்ப திட்டுவாங்க. இதெல்லாம் வயனுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அது பண்ணாத தப்புக்கு அவ்வளோ தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே ஜான் மேலே அப்படியே ஆத்திரமாக வருது, கோவமாக வருது. அப்புறம் அடித்து மூஞ்சில் உடைக்கணும்னு தோணுது. பட் என்ன பண்ண முடியும், காணாமல் எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தேடின்னு இருக்காங்க. அப்புறம் வந்து வயனோட லிமிட்க்கு மேலே இதுமாதிரி ஜான் என் கண்ணு முன்னாடி கூட நிற்கக்கூடாது ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி உனக்கு தெரியல ஜெஸ்ஸி, சொல்லு ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. ஏன்னா 2 பேரும் க்ளோஸு, அக்கா தங்கச்சின்னா அவ்வளோ க்ளோஸு. ஸோ அவள் சொல்கிறது நம்ப மாட்டுறாங்க. நீ சும்மா கூட சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டுறாங்க. அதுவும் ஜெஸ்ஸிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ரொம்ப வந்து கோவமாக வருது. அப்புறம் அவங்க அம்மா வந்து வளர்த்ததுக்கு வந்து இந்த வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பேசவே மாட்டாங்க. அப்புறம் 1 மந்த் கழித்து பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இல்லை ப்ரெக்னெண்ட்டா யார் குழந்தை வச்சு சுமந்துன்னு இருக்க, போ அபார்ட் பண்ணு போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவளுக்கு வந்து அபார்ட் பண்ணுறது கொஞ்சம் கூட வந்து உடன்பாடே இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து அந்த அபார்ட் அப்புறம் அது நிறைய நடந்திருக்கனால தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 months தான் போயிருக்கோம். ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் தான் அவள் வந்து டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ண போயிருப்பா. இந்த விஷயனால தான் அவள் வந்து போனதே ரொம்ப லேட்டு. சாரி கைஸ், ரொம்ப வாய் வந்து டைப் அடிக்குதில்ல, என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல, வாய் ரொம்ப கொளருது இன்னைக்கு பார்த்து. ஸோ ஓகே போகலாம் ஸ்ட்ரைட் ஸ்டோரிக்குள்ள. இப்போ வயன் வந்து இவ்வளோ அசிங்கம்லாம் தாங்கிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பா, சென்னைக்கு வந்திருப்பா. சென்னைக்கு வந்து ஒரு 2 daysக்கு என்ன பண்ணியிருப்பா, செக்கப்புக்கு வந்திருப்பா. அதான் இவன்கிட்ட வந்திருப்பான், ஜெமின் கிட்ட வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போயிருப்பான். அதனால் அவன் சொல்லியிருப்பா யாரும் வர மாட்டாங்க, நான் மட்டும் தான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஜெஸ்ஸிலாம் கால் பண்ணிவிட்டு இருப்பா. ஸோ இப்போ தான் நம்ம வந்து கரண்ட் சிச்சுவேஷனை பார்ப்போம். இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்படியே வந்து ஒரு ஆஃப்டர் 5 months இப்போ வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா வயனு. அப்படியே வந்து அவள் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஃபஸ்ட்டு வந்து 2 daysக்கு ஃபஸ்ட்டு 1 day வந்து ஸ்கேன், நெக்ஸ்ட் டே வந்து ப்ளட் டெஸ்ட் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் டே வந்து ஸ்கேனுக்காக வந்து அவள் தனியாக போகிறா. ஜெஸ்ஸிலாம் வரல, ஜெஸ்ஸிக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வரல. ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்காக வந்து போகிறா. ஜிமின் கிட்ட ஜிமின் வந்து ஸ்கேன்லாம் எடுக்கிறாரு. அடுத்து எப்படி இருக்குது பேபி அப்படிலாம் பேசுகிறாரு. ஆனால் என்னென்னா ஜிமினுக்கு வந்து எப்போ ஒயின் வந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி வந்து ஒயின் மேலே ஃபீலிங் இருக்கும். ஒரு மாதிரி லவ் ஃபீலிங் கூட சொல்லலாம். அது வந்து சைட்டாக போயிருக்கும், அப்புறம் 1 side லவ்வாக இருக்கும், அப்போ லவ்வாகவே ஆகிடும். ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ரெண்டும் லவ்வாக மாறிடுச்சு அவனுக்கு. அப்போது வந்து ஜிமினுக்கு திங்க் வரும், மற்றோட பொண்டாட்டியாவை நம்ம போய் இந்த மாதிரி சைட் அடிக்கிறோமே, எவ்வளோ கேவலமான ஜந்துலாம் வந்து நினச்சிருப்பாரு. பட் ஓகே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபீலிங்ஸ் அப்படி தான் நினச்சி வருவார். மனுஷன் வந்து வயனை பார்த்ததே ஃபால் இன் ஃபார் லவ் அப்படின்னு ஆகிடுவார். அப்படியே ஸ்கேன்லாம் எடுத்து அழகாக இருக்குது பேபி, ரொம்ப வந்து நல்லா இருக்குது பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட்லாம் பண்ணுறாரு. வயனில் சிரிக்கிறா. அது பாவம் அந்த இன்னோசன்ட் பாப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல, ஒருத்தன் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறது கூட தெரியல அந்த பாப்பாவுக்கு. அதுக்கு வந்து ஒரு பாப்பா பிறக்க போது வந்து மிராக்கலாக இருக்குது. ஸோ ஓகே போகலாம், ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது போகலாமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து வந்துடுங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும். ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பா. அப்படியே நம்ம ஜெஸ்ஸி சைட் காட்டினா
குடவுனில் அவள் இருக்கா. குடவுனில் வந்து ஒரு பையனை செமையாக கட்டி போட்டு செம அடி, அங்கே எங்கே பார்த்தாலும் ரத்தமாக வருது. அப்படியே வந்து ஜெஸ்ஸி வந்து நடுவில் நின்றுருக்கா. அவ்வளோ ஒரு ஆளுங்க வச்சுருக்கா, எல்லாம் ரவுடி பசங்க தான். டேய் என்ன பண்ணுறீங்க, கொலை பண்ணி அப்படியே கடலில் கழிச்சிருங்கடா. அந்த பையன் பார்த்தா பதறி இருப்பான். ஐயோ இல்லை 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 ஜெஸ்ஸி சாரி 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 சாரி, என்கிட்ட அந்த சாரி கேட்குறப்ப அக்கா கிட்ட போய் கேள்ப்போ அப்படின்னு சொல்லியிருப்பா. சாரி ஜெஸ்ஸி, அவளெல்லாம் மீட் பண்ண முடியாது. அப்போனா ஏன் ஜான் ஹாரை நீ வந்து என் அக்கா வாழ்க்கையை கெடுத்த, உனக்கு பிடிக்கலன்னா நீ மூடிக்கிட்டு போயிருக்கணும். உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? தேவையா? உனக்கு அப்போவே பிடிக்கலன்னா சரி, ஆஃப்டர் மேரேஜே பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா அவளே தள்ளி வந்திருப்பா, டைவர்ஸ் கொடுத்துருப்பா, அப்படி மூடிட்டு போயிருக்காம. இப்போ எவ்வளோ கஷ்டம் என் அக்காவுக்கு, எவ்வளோ கஷ்டம். எனக்கு வர ஆற்றுறதுக்கு உனக்கு கொலை பண்ணி எங்கேயாச்சும் வந்து சிறுத்தைக்கு போடலான்னு தோணுது. என்ன பண்ணுறது, கொலையெல்லாம் நமக்கெல்லாம் செட் ஆகாது. தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. நீலாம் அனுபவிக்கணும்டா, நல்லா அனுபவிக்கணும். இங்கே பண்ணுற போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் கூட நிறைய வந்து சர்ச் பண்ணி சிசிடிவி கேமராலாம் நல்லா எடுத்துட்டேன். ஓகேவா, இதே ஒர்க்கில் தான் 2 மாதம் போயிடுச்சும்மா. முதுகு எலும்புலாம் உடஞ்சி போச்சு. உன்னால் என் வேலைக்கு வந்து ஒலை வச்சுருவ போல், சாணியை கழி சடை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் போ அடிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒயன் கால் பண்ணியிருப்பா. என்ன ஜெஸ்ஸி எங்கே இருக்கேண்ணா? நான் இங்கே இருப்பேன், வேலையில் தான்க்கா இருக்கேன். என்ன பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு குடவுனுக்கு வந்திருக்கேன். என்ன குடவுன்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ வீட்டுக்கு போறியா? சொல்லிட்டேன், நான் பாடி கார்டு கூட சொல்லிட்டேன், அவங்க பார்த்துப்பாரு. பாடி கார்டா? என்னடி புதுசாக பாடி கார்டெலாம்? அண்ணாடி பணம் வந்து இப்படி காஞ்சி போயிருக்கு உங்ககிட்ட. காஞ்சி போயிருக்கலாக்கா, பாஞ்சு போயிருக்கு. ஓகே அதான்டி. இல்லைக்கா அதெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, சேஃப்டிக்காக தான். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பேன். நீங்கள் அப்படியே நினைக்காதீங்க, அப்படியே வந்து ஜெஸ்ஸிலாம் மாஃபியாலாம் இல்லை, நார்மலான ஒரு பொண்ணு தான். அவளுக்கு வந்து ஜானை வந்து இது பண்ணணும், அவனுக்கு புரிய வைக்கணுக்காக தான் அந்த மாதிரி ஆளுங்களாம் செட் பண்ணி போட்டிருப்பா. அதுக்கு பாவம் அந்த பொண்ணு காசு தான் போய் 2 மாதம் காசு போயிடுச்சு. அதே மாதிரி நான் வருத்தத்தில் அவள் இருப்பா. அப்புறம் என்ன பண்ணியிருப்பா, சரி என்ன பண்ணுங்க, உனக்கு கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அப்படியே நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் இருக்கும்ல, கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா பொண்ணே நம்பலல்ல, எங்கள் அம்மா மூஞ்சில் கொஞ்சம் தூக்கி போட்டு கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இவனை கொஞ்சம் வந்து லாக்அப்பில் அடைக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே அப்புறம் அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற டே அவன் ஜெஸ்ஸி இல்லை எனக்கா போகிறேன், எங்கடி போவோம் டாக்டர்கிட்ட. சரி நானும் வரேன். எனக்கு வேலை இல்லைக்கா எனக்கு லீவா? லீவ் தான்க்கா, என்னக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பா, அவனை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பா. ஹாஸ்பிட்டல் போனால் வந்து வெளில உட்காந்துருப்பாங்க எல்லோரும். அப்போ வந்து வயன் அப்படின்னு சொல்லி நர்ஸ் கூப்பிட்ருப்பாங்க. உள்ளே போயிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்துன்னு இருப்பாள். அப்போது வந்து ஜிமினி கேட்பாரு, உங்க கூட யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு. இந்த வாட்டி என்னோடய தங்கச்சி வந்திருக்காளா, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டக் ஆகிட்டு, இல்லை தங்கச்சி அப்படின்னா ஓகே தங்கச்சி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி கூட கொஞ்சம் பேசணும். இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளமாக? இல்லை நார்மலான விஷயம் தான், ஜஸ்ட்டு வந்து கன்வே பண்ணுறதுக்காக தான், உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பா, ஜெஸ்ஸியும் வந்து கூப்பிட்ருப்பா. ஜெஸ்ஸி வந்து அந்த ரூமுக்குள்ளே வரும்போது செம்ம ஷாக்கு ஜிமினை பார்த்து. ஜிமின் வந்து ஏன் இந்த பொண்ணு இப்படியே பார்த்துன்னு இருக்குது வெறிக்க நம்ம ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு பார்க்குறதோ, அவனும் வந்து என்ன பண்ணுறான், அப்படி காது மேலே வந்து முடிய போகிறதுன்னா அப்படியே வந்து சீன்லாம் போடுறான். அப்புறம் ஜெஸ்ஸி வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்திருப்பா. சொல்லுங்கள் டாக்டர். இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வந்து பேபி ஹெல்த் நல்லா இருக்குது, பட் இவங்க ஹெல்த் கொஞ்சம் பேடாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். எங்கே போயிருப்பானா ஒரு ஊசி எடுத்து அவன் கையில் குத்துறதுக்கு தான் ஒயங்க, ஏன்னா தடுப்பூசி போடனால. ஸோ அது தெரியாது 7ஆம் மாதம் தடுப்பூசி போடுவாங்கன்னு தெரில, 2ஆம் மாதம் தான் தெரியும், 7ஆம் மாதம் தான் தெரியாது. சரியா அடிச்சு விடுவோம், கதை தானே. ஜூலிஸ் மனசு தப்பாக நினைக்காதீங்க, நான் அப்படி தான். ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து ஊசிலாம் குத்துறாங்க. அதுக்கெல்லாம் ஐயோ அம்மா இது வேறு வலிக்குதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறா, தேய்ச்சிக்கிட்டு வந்து வெளில வருவாங்க. இப்போ வந்து ஜெஸ்ஸி நின்றுட்டு ஒரு கிளான்ஸ் விட்டு நீங்கள் தானே ஒரு அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி நான் போகிறேன், என்ன சொல்லுங்கள், இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. அப்புறம் வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். லெஃப்ட் சைட் போன வண்டி இப்போ ரைட் சைடில் போகுது. அப்போ வந்து வாங்கி கேட்பா, எங்கடி கூப்பிட்டு போகிறேன், எதுவும் வாங்கி தர போறியா? நினைப்பு தான் பொழப்ப கொடுக்குமா, போதும் தின்னுறது, எப்போ பார்த்தா தின்னே இருக்கேன் சோத்து மாடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜெஸ்ஸி வந்து திட்டிட்டு என்ன பண்ணுறா, எங்கே கூப்பிட்டு போகிறான்னா அந்த கோடவுனுக்கு தான் கூப்பிட்டு போகிறா. கூப்பிட்டு போகும்போது என்னடி ஒரு மாதிரியாக இருக்குது, எம்மா நான் வரலடி, எம்மா ஏதாச்சும் வந்து ரவுடி பசங்களாம் வந்து என்னை கற்றுட்டு ஏதாச்சும் பண்ணிட்டான்னா
நிறைய நீ மூவிஸ் பார்க்குறேன்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு வந்து மூளை கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வந்து உள்ளே வந்து பார்க்குறா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஒயின் எடுக்கிறா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலே ஜான் தான் வந்து கட்டி போட்டு நிலைமையில வந்து உட்காந்துருப்பான். பார்த்துட்டு ஒயனோட ஒயர் வந்து பெருசாக இருக்குமா தாட் பண்ணியிருப்பான். ஆமாம் அந்த பையனோட குழந்தை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, ஒயின் என்ன பண்ணுவா பார்த்துட்டு அப்படி விறுவிறுன்னு நடந்து போகிறான். ஜான்கிட்ட நடந்து போயிட்டு, எனக்கு எவ்வளோ தைரியம் எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு அப்படின்னு சொல்லி ஷெட்டு காலர் பிடிச்சிட்டு அப்படி ஸ்லாப் பண்ணுறா. அவனுக்கே வந்து விட்டால் செத்துருவான் போல் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கான். அவளை போட்டு அடி 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 அடின்னு சொல்லி மிதிக்கிறா போட்டு நல்லாவே. அவளை எம்மா என்னால் முடியலம்மா, அவன் தங்கச்சி வச்சது எனக்கு போதுமா, யாக்காக்கிற நீ வந்து வேறு அடிக்கணுமா, சாவோட பையப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறா. போட்டு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, ஆனால் தூக்கி போட்டு மிதிக்கிறா. அதுலேயே அவ்வளோ கோவம் அவளுக்கு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசி. அவன் மேலே தப்பே இல்லை. அவள் வந்து மொத்தம் ஒரு 8 மாதம் வந்து அந்த வலியை அனுபவிச்சிருப்பா. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான்லாம் இருந்தேன்னா அவ்வளோதான், தேடி பிடிச்சி கொல்ல தான் ஃபஸ்ட்டு. ஒயின் இன்னோசன்ட் இருக்கிறனால வந்து அந்த பையன் தப்பிச்சிட்டான். நல்லா போட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக தரத்துன்னு எடுத்துகிட்டு வந்து காலில் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜெயில் தான் போட்டு இந்த மாதிரி எவிடன்ஸாக கொடுத்துருப்பா. இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா. எங்கள் அக்கா வந்து இந்த மாதிரி தேவையான விஷயத்தில் வந்து தள்ளி விட்டு இந்த மாதிரி ஒரு பையனெல்லாம் ரூமில் அனுப்பி விட்டு அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறா. சிசிடிவி கேமராலாம் இருக்கும்ல, அந்த ரெக்கார்ட்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து காட்டுவா. அதுவும் திருட்டுத்தனமாக தான் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருப்பா. அவங்க வந்து சும்மா காட்டியிருப்பாங்க, இவன் வந்து அப்படியே ஃபோனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பா. ஸோ எல்லாம் போலீஸ்கிட்ட காட்டிட்டு என்ன பண்ணுறாரு போலீஸு, அடே வாடா அவனுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு இப்படியே அடிக்கிறாருப்பா. அவன் பயப்பட செத்துருவான் போல், அப்படி தான் இருக்கான். அவன் விட்டால் கோமாக்கு போயிடுவான் அவன். அப்புறம் வந்து நல்லா போட்டு அடிச்சு நான் பார்த்துக்கிறேம்மா நீ போமான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்புறம் காரை வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி நிறுத்திட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவளை ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு என்ன போகிறாங்கன்னா ஒயனோட ஊருக்கு தான் போகிறாங்க. ஒயன் கேட்பா எங்கே போகிறோம் ஜெசினா, போகிற இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பா. அக்காவுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பா. எல்லா விதத்துலேயும் வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பா. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து ஃப்ளைட்லாம் ஏற முடியாது, துரத்தி விட்டுருவாங்க ப்ரெக்னன்சி லேடின்னு சொல்லிட்டு. ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் வந்து ஒரு 5 ஹார்ஸ் போனால் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன ஊருன்னு சொல்லிட்டு, உங்களோட நேட்டிவான பிளேஸ் ஏதாச்சும் ஒரு ஊர். ஓகே, அங்கே போயிட்டு வந்து அப்புறம் வந்து ட்ரெயினை இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு வந்து நேராக வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட வந்து ஜெஸ்ஸியை மட்டும் தான் கூப்பிட்ருப்பாங்க, வேணா கூப்பிட்ருக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சு எல்லோரும் தான் இங்கே இருப்பாங்க, எல்லோரும் முன்னாடியும் அது திறந்து விட்டுறலாம் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே இறங்கி அப்புறம் வந்து 2 பேரும் இறங்கிட்டுக்கப்புறமா அது மாதிரி டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். வெள்ளவா சாணி காலி சடக்கா முன்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இறங்க வைக்கிறான். யாரும் இல்லை, ஜான் தான் பாவம் அடிப்பட்ட நிலைமையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே கொஞ்சம் கூட ஃபஸ்ட் எய்ட் கூட பண்ணல. போலீஸ்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன்லாம் கேட்டு வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வந்து விட்டுறேன் சார், அவர் என்ன ஒரே ஒரு நாள் கொடுங்க, இதை மட்டும் கொஞ்சம் இந்த செருப்பை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தேய்ச்சி இன்னும் வந்து பிஞ்ச செருப்பு ஆக்கிட்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி வந்து காமெடிலாம் பண்ணிட்டு வந்து குத்துக்கிட்டு வந்திருப்பா ஜானை. இதுக்கிட்ட வந்து அப்படியே ஷெட்டை கலரை வந்து தர ஏற்றுட்டு வந்து அப்படியே வாசலில் உள்ளே போடுறா. எல்லோரும் பார்க்குறாங்க, இது ஜான் தானேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து ஜெஸ்ஸி என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கேட்டுப்பாங்க, என்னடி பண்ணுற நீ, இவ்வளோ தைரியம் வந்து இப்படி போட்டு அடிச்சிருப்பேன், மாப்பிள்ளை சாப்பிடலன்னு சொல்லிட்டு. என்ன நீ எப்போ பார்த்தாலும் பொண்ணை கண்டிருக்கியா, பொண்ணை வந்து கண்டுக்கிட்டு இருக்கியா, எவ்வளோ நாளாக அவள் சென்னையில் இருக்கா, அவளை பற்றி பேசாத, அவளாம் என் பொண்ணே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறா, கோவம் அந்த ஜெஸ்ஸிக்கு இன்னும் போட்டு என்ன பண்ணுறா, நல்லா ஜானை போட்டு நல்லா அப்படி மிதிக்கிற வயிற்றுலையே. இந்த கழிச்சிடனால தான் நீங்கள் வந்து உங்களை பொண்ணே வந்து நம்பாமல் இருக்கீங்களால. இப்போ வந்து அப்படியே வாசலில் போடுறா ஜானை எடுத்துகிட்டு வந்து. அப்போ அவங்க அம்மாலாம் பார்க்குறாங்க, என்னடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறேண்ணா, இருக்கிறதான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணி வாய்ந்த என்ன பண்ணுறான்னு தெரியுமா, மாப்பிள்ளெல்லாம் அப்படி பண்ணாதடி, மாப்பிள்ளை சாப்பிடன்னு சொல்லிட்டு. பொண்ணை நம்பிருக்கியா நீ, பொண்ணை நம்பிருக்கியா, நீலாம் ஒரு அம்மாவா, கம்முனு ரெடி, ரொம்ப வாய் பேசுற, நீ ரொம்ப வாய் பேசுற, நல்லா கஷ்டப்பட்டுருப்பா தெரியுமா. அவன் 7 மாசம் லைஃப்ல கஷ்டப்பட்டான். இது 1 மந்த் சேர்த்து 8 மாசம். எவ்வளோ வலி வேதனை தெரியுமா அவன் மனசுல, எவ்வளோ வலி வேதனை தெரியுமா.
கொஞ்சம் நிஜமாவை கொடுத்துருக்கேனே, கொஞ்சம் நிஜமாவை கொடுத்துருக்கேன், ஒரு அம்மா அப்பா கொடுக்குற சப்போர்ட்டுக்குள்ளே உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அப்படியே வந்து தெரிக்கிறா போட்டு, பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவ்வளோ அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்படி தான் ஒயின் வந்து அவள் வயிற்றில் கை வச்சுட்டு உள்ளே வர அவ்வளோ ஹெசிடேட் ஆகிறா. துரத்தி விட்டுட்டாங்க, அவ்வளோ அசிங்கம். நிறைய ஃபேமிலி பார்த்துன்னு இருப்பாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க அப்பா அப்படியே வந்து ஒயனை வாசல் ஏற்படுத்த பார்த்துட்டாரு. ஒயின் வாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஒயின் வரவே இல்லை. அப்படியே நிற்கிறா, பார்த்துட்டே அப்படியே நிற்கிறா, வயிற்றுக்குள்ள கை வச்சுட்டு. வரவே மாட்டா. வரமாட்டேன். வாமா, இந்த வீட்டில் நான் காலடி எடுத்து வைக்கணுமா? காலடி எடுத்து வைக்கணுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? வெக்கக்கட்டை எவ்வளோ தெரியுதா? வெக்கம் இல்லதான் நினச்சிட்டிங்களா என்னை பார்த்து? எவ்வளோ என்ன வந்து கஷ்டப்படுத்துனீங்க நீங்கள்லாம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ வலி வேதனை, கொஞ்சம் கூட சப்போர்ட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவள் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி, வாடி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபேமிலிஸ்லாம் வந்து தாத்தா பாட்டிலாம் வந்து ரொம்ப திட்டிருப்பாங்க. வயனை வந்து நான் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன், பட் இப்போ காட்டுறேன். ரொம்ப வந்து திட்டிருப்பாங்க வயனை வந்து. சும்மா எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கிளான்ஸ் தான் விட்டுருப்பான் அந்த ஃபோட்டோ கிட்ட. அந்த ஃபோட்டோ பக்கத்தில் பர்சன், தெரிஞ்ச பர்சனு ஷாக் ஆகிட்டா. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். அப்படியே வயனுக்கு தாரத்தாரியாக தண்ணி வருது. ஜிமின் டாக்டரா என் கூட இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜெஸ்ஸிக்கு இது வந்து ஷாக் தான். ஜெஸ்ஸி வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரை வந்து கன்சல்ட் பண்ணலான்னு நினச்சாலும் ஜேகே டாக்டர் தான் வந்து கன்சல்ட் பண்ணி வச்சுருப்பா. அந்த ஹாஸ்பிட்டல் ஜேகேவும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான். அப்போ பார்த்து ஜேகே வந்து ரிட்டையர் ஆகிருப்பார், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார். அப்போ தான் ஜிமின் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வந்திருப்பார். இதெல்லாம் வந்து ஜெஸ்ஸிக்கு தெரியாமல் தான் அவன் வந்து அனுப்பியிருப்பா. அது கூட ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பா என்ன ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பார் அப்படிலாம் சொல்லிட்டு. அது வந்து ஃபுல்லாகவே ஜேகே டாக்டரை திங்க் பண்ணி தான் அவள் சொல்லியிருப்பான். பட் ஜிமின்னு சொல்லிட்டு அவள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பார்த்துட்டு அப்புறம் கிட்ட போகிறா. அது அந்த வீடியோஸ்லாம் வந்து வீடியோவில் ரன் ஆகின்னு இருக்குது. இப்போ வந்து முடிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் அது கண்டினியூ ஆகும், அந்த மாதிரி அந்த வீடியோ. ஸோ அப்படியே வந்து மறுபடியும் அது கண்டினியூ அப்படி பார்க்குறா. கல்லன் தண்ணியாக வருது. எப்படிலாம் என்னை ஏமாத்திருக்காங்க பார்த்து. இப்போ வரைக்கும் ஒயின் வந்து அதை பார்க்கக்கூட விரும்பலை. அவள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா பார்த்தா அவளை ஹர்ட் ஆகலாம். அவன் வரைக்கும் பார்த்துருக்க மாட்டா, எதுவும் பார்த்துருக்க மாட்டா. அந்த ஃபேமிலி குரூப்பே வந்து இல்லாமல் அந்த ஃபோனே வந்து ஃபுல்லாக மாற்றிருப்பா. அவள் சிம்மு ஃபோன் எல்லாமே மாற்றிருப்பா. ஒரு நியூ அடையாளமாக தான் அவள் வந்து சென்னைக்கே வந்திருப்பா. ஸோ இதெல்லாம் பார்க்குற சான்ஸ் இல்லைல்ல. பார்த்து வந்து உட்காந்து அழுறா. இது ஜிமின் டாக்டரோட குழந்தையா? எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல ஜெஸ்ஸி, எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. சரி, என்ன ஒரு கோயின்சிடென்ட் பார்த்தியா? முன்னாடி இருந்தும் பார்க்காம இருந்திருக்கேன். இப்போ என்ன பண்ண முடியும்? இந்த டாக்டராக தான் பார்க்க முடியும் ஜெஸ்ஸி, இதுக்கு மேலெலாம் எதுவும் பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு வந்து நிறைய வந்து ரொம்ப அழுவாங்க. அப்புறம் அம்மாலாம் ரொம்ப கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 7 மந்த் ப்ரெக்னென்ட் எவ்வளோ ப்ரெஷர் ஏற்றினு இருக்காங்க. ரொம்ப வந்து அழுது ரொம்ப ப்ரெஷர் ஏறிடுச்சு அவளுக்கு. நிறைய கஷ்டம்லாம் அவள் வச்சுருந்தால இது ஃபுல்லாகவே எடுத்து அழுவுறா. ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக அவங்க அம்மா அப்பா கூட ஹக் பண்ணி அழுவலை, ஜெஸ்ஸியை தான் நம்பி வந்து ஹக் பண்ணி அழுவுறா. அவள் யாரையும் நம்புறதே விட்டுட்டா. யாரும் என்னை நம்பலை, நான் எதுக்கு நம்பணும்? நல்லா பைத்தியமாக நம்புறதுக்கு அவளுக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு அவளோட லைஃப்பில். இந்த ஒரு 7 மந்த் ஜேர்னியில் அவளுக்கு வந்து இது நிறைய வந்து புரிஞ்சு அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாள். ஸோ அவள் நம்புகிற ஒரே பர்சனாக ஜெஸ்ஸியை மட்டும்தான் நம்புகிறாங்க. அப்படியே ஜிமின் சைட் காட்டினா ஜிமின் சைடு வந்து அப்படியே ஃப்ரீ பீரியட் இல்லை, ஃப்ரீயாக இருக்கார். ஓகேவா? அப்போ வந்து அந்த ப்ரேஸ்லெட்டை எடுத்து இந்த மாதிரி நோண்டினே இருக்கார். அது என்ன இருக்குன்னா ஸ்லிப்பாக கீழே விழுந்திருக்கும். அது வழுக்கி அப்படியே கீழே விழுந்திருக்கும். அது கீழே விழுந்ததுனால அது அப்படியே வந்து அது கடா தெரியும்ல, அந்த கடா மாதிரி இருந்திருக்கும். அது அப்படியே கடை ஓப்பன் ஆனால் உள்ளே வந்து வயன் அப்படின்னு ஒரு நேம். அப்போ தான் பார்க்குறாரு. 3 மாதமாக அந்த ப்ரேஸ்லெட் அவங்ககிட்ட தான் இருக்கும். எப்போ அது வந்து அந்த 1 நைட் ஸ்டாண்டாக இருக்குமோ அப்போலேருந்து வந்து அந்த ப்ரேஸ்லெட் வந்து கடிச்சிருக்கும். அது கடிச்சிருந்தா நிறைய தேடி இருப்பார் வயனை வந்து. மீன்ஸ் தெரிஞ்சிருக்காதுல்ல ஃபேஸ், எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்போ தான் வயன் அப்படின்னு நேம் எழுதியிருக்கும். அது எடுத்ததுலேயே மெசேஜ் வந்து ட்வை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு வந்து அனுப்பிச்சிருப்பார் ஒரு ஃபோட்டோ மாதிரி. அந்த ஃபோட்டோ அப்படியே லோட் ஆகுது. லோடிங் ஆகினே இருக்குது. லோடிங் ஆகிட்டு பார்த்தா அந்த
அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தாங்கல்ல, அந்த அந்த ஹக் பண்ண பிக் இருக்குல்ல, அந்த ஹக் பண்ண பிக்கும் அப்புறம் வந்து ஒரு வந்து அந்த டேஸி ஆகிட்டு அந்த ரூம்குள்ளே போனது, அதுக்கு முன்னாடி வந்து ஒயின் அந்த ரூம்குள்ளே போனது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஜிம்மினுக்கு அப்போ தூக்கி வாரி மிதிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஷாக்கு. பார்த்துட்டு அவர் அந்த ஷாக்கில் வந்து 1 ஹார் அப்படியே உட்காந்துட்டாரு பேரஞ்ச மாதிரி. நர்ஸ்லாம் வந்திருப்பாரு. சார் பிரேக்கு முடிஞ்சிடுச்சு சார் என்ன சார் நீங்கள் டைம் ஆயிடுச்சு சார். ஐயோ கடவுளே, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, என்னோடய சொத்தில் ஒலை வைக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸு வந்து காட்டுன்னு கத்தின்னு இருக்காங்க. அப்புறம் தான் வந்து கான்ஷியஸ்க்கு வருவார். கான்ஷியஸ்க்கு வந்து ஓடுறாரு, ஒரே ஓட்டம், ஏதோ மின்னல் ஸ்பீடில் ஓடுறாரு. சார் பேஷண்ட் சார், யார் சார் பார்க்குறது, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தலைமையில கையை வச்சுட்டு அவங்க நர்ஸ் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு தெரில, அட்ரஸும் தெரில, ஒரு ஹாரும் தெரில, போகிறாரு ரிசப்ஷன் கிட்டே போகிறாரு. அவருக்கு அந்த மூளை இருக்காதா, நமக்கு தான் மூளை இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு மூளை இருக்காதா. ரிசப்ஷன் கிட்டே போயிட்டு ஒயினோட அட்ரஸ் சொல்லும்போது, சார் டாக்டர்மா நான் சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க இந்த அட்ரஸ் தான் சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே ஒயின் எங்கே இருப்பா, ஒயின் தான் அங்கே ஊரில் வசித்து கொண்டே இருக்காளே, ஒயின் இல்லை அங்கே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா ஒயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வச்சு அந்த டோர்கிட்டே உட்காந்து வந்து அழுகுறாரு. கிட்டேயே இருந்துண்ணா அவரை தொலைச்சிட்டே கிட்டேயே வச்சுருந்தேன். எவ்வளோ மனுஷங்கிட்ட வச்சுருந்தேன், மொத்தம் 7 மாதம் அவகிட்ட வச்சுருந்தேன். 5-7 மாதமும் அவகிட்ட கிட்ட வச்சுருந்தேன். அப்போவே நினச்சேன் அவன் மேலே ஒரு ஃபீலிங்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஃபீலிங் அது அப்போனா அந்த குழந்தை எந்த தானே இருக்கும், அப்போனா இல்லைன்னா அவரோட புருஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டவுட். அவர் 1 டைம் தானே பண்ணியிருக்காரு. அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆச்சு கூட தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு அவர் சொல்லியிருப்பா ஹஸ்பண்ட் வர மாட்டார் அப்படின்னா சொல்லிட்டு. கல்யாணம் ஆயிடுச்சு இருந்திருக்கும், அந்த புருஷனோட குழந்தை என்ன பண்ணா இருக்காது, புருஷனோட குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. அதை திங்க் பண்ணி ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிடுறாரு. அப்புறம் வந்து ஜெஸ்ஸி வந்து எழுப்பி விட்டு, அக்கா வா நான் போகலாம், நம்ம ஊருக்கு சென்னைக்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, சென்னையில் அவள் வாங்கியிருப்பா அவளோட வேலையை. ஸோ நம்ம 2 பேரும் போதும்க்கா, நம்ம குழந்தை வளர்த்துக்கிறான், அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு ஒரு மேரேஜ் லைஃப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய நான் பார்த்துப்பேன், அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குழந்தைக்கும் இன்னொரு அம்மாவாக வந்து இருக்கலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் வந்து கூப்பிட்டு போயிரு அவங்க அம்மாவில், ஜெஸ்ஸி கூப்பிட்டு போகாதடி, நீ தானே துரத்தி விட்ட, ஃபஸ்ட்டு துரத்தி விட்ட, நீ தானே துரத்தி விட்ட, அப்போ கூட வந்து ஒரு ஸ்லாப் தான் அடித்தார், நீ தான் துரத்தி விட்ட ஃபஸ்ட்டு வெளில அனுப்பி, கொஞ்சம் கூட வெறுக்கும் இல்லாமல், நீ எல்லாம் ஒரு அம்மா சொல்ல வெக்கமாக இருக்குமா, பெத்த பொண்ணே நம்பாமல் இருக்கல்ல, மற்றவங்க கழிசடங்க ரிலேட்டிவ்ஸை தான் சொல்கிறான், அவன் ரிலேட்டிவ்ஸ்க்கு புரிஞ்சிச்சு நம்மளை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெத்த பொண்ணை நம்பாமல் இருந்திருக்கல்ல. மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காமா, மயக்க மருந்து. அவள் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா ஜானை, எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, சனியை கழிசடன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எட்டி உதைக்கிறா ஜானை. அவனுக்கு பிளட்டே வந்தது வாயில், அவன் ஏன்னா ஆல்ரெடி வீக்காக இருந்தான். அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் அந்த ஊர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை வந்து அவனை போட்டுடுறாங்க. அந்த போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஓகேம்மா ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை விட்டால் போதும் அந்த சனியனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஜெஸ்ஸி வந்து இல்லைம்மா இல்லை என்னால் முடியாது, அந்த குழந்தைய நாங்களே பார்த்துக்கோ விடு, நான் அந்த குழந்தைக்கு இன்னொன்று அம்மாவாக இருந்து நான் பார்த்துக்கிறேன், எனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது அதை நான் சூஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து விட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஒரு கால் வந்திருக்கும். அந்த காலை வந்து அப்படியே அட்டன் பண்ணி காரில் வைப்பா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவள் ஸ்டாப் ஆகிட்டா, பேசுகிறத நிறுத்திட்டு என்ன பண்ணுறா, ஒயனுக்கு லைஃப் கிடச்சிருச்சு அது போதும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, தரன்னு வந்து ஜெஸ்ஸி வந்து ஒயனோட கையை வந்து இழுத்துட்டு போகிறா. மெதுவாக தான் எழுதிட்டு போகிறேன், ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால. எழுதிட்டே போயிட்டு என்ன பண்ணுறா, அது கார் மறுபடியும் டாக்ஸி வந்து அதே டாக்ஸியில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குலாம் அந்த ட்ரெயின்லாம் ஏறி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தால் ஜிமின் அங்கேயே அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கான் பிளேஸ்லாம் இருக்கும்ல, அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணியிருப்பார். அப்புறம் வயனை பார்த்துக்கிட்டு வயனை வந்து ஏஞ்சி அப்படி போய் ஹக் பண்ணிக்கிறாரு ஜிமினை. வயனுக்கு வந்து
ஸ்ட்ரேஞ்சர் லைக் தானே, டாக்டர் அவ்வளோதான். நம்ம ஜிமினுக்கு தான் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் ஒயின் மேலே. ஒயினுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை நார்மலாக தான் அவள் இருந்திருப்பா. அவனை பார்த்து தள்ளி விட்டுருப்பா. என்ன பண்ணுறீங்க, இந்த குழந்தைக்கு வேணால் நீங்கள் அப்பாவாக இருந்திருக்கலாம். அது சொல்லும்போது ஜிமினுக்கு வந்து அப்படியே குஷி, அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே பறக்கிறாரு அவர். என் குழந்தை தானே, அது என் குழந்தை தானே. அதில் எனக்கு எதுக்கு உங்களுக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லி ஜெஸ்ஸி கேட்குறா. இல்லை அவருக்கு ஹஸ்பண்ட் இந்த நாய்க்கு அந்த வக்கலனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு சுற்றிருக்கு சனி கமோனாட்டி வாழ்ந்த சை இந்த மாதிரிலாம் எதுக்கு தான் இருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி வந்து அப்படியே வந்து காண்டிலே கத்துறா. அவளுக்கு நிறைய ரத்த கொதிப்பு போல், அதனால கத்தினே இருக்கா. ஜிமினே பயந்துட்டா, சரியான பஜாரியாக இருப்பாளோ ஏன் இப்படி கத்துறா இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டேஸ்லாம் வந்து நல்லா போகுது, ஹாப்பியாக தான் போகுது. ஆனால் ஒயனுக்கு என்ன இருந்தாலும் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, அக்காலாம் ஃபேமிலிலாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒயனுக்கு வந்து சிம்பிளாக ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. அப்புறம் எல்லோரும் ஒயன்கிட்ட நார்மலாக பேசுவாங்க. ஒயன் பேச மாட்டா, அம்மா அப்பா கிட்ட கூட பேச மாட்டா. ஏன்னா பொண்ணையே நம்பலை, எவ்வளோ பெரிய ஒரு ஹர்ட்னஸ் அதுக்கு அவளுக்கு. ஸோ அதனால் வந்து அவள் பேசவே இல்லை, காண்டாயிடுச்சு. அது கம்முன்னு உட்காந்துன்னே இருக்கும். அதே மாதிரி போகுது 3 months அப்படியே போகுது அவளுக்கு. 3 months 2 months குழந்தையும் போயிருக்குது. அந்த குழந்தைய வந்து நம்ம ஜிமின் தான் வந்து எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவங்க கையில் தான் அந்த குழந்தை வருது. நர்ஸ்கிட்ட இருந்தானே குழந்தை வரும், இல்லை அவர் தானே டெலிவரி பார்க்குறாரு ஒயனுக்கு. ஒயன் அவ்வளோ துடிக்கிறா. ஆனால் அது அப்படியே வந்து அவரை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய எடுக்கிறாரு. அழகான ஒரு பாய் பேபி, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்ம க்யூட்டாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, லிப்ஸ்லாம் செம்ம பிங்காக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அந்த குழந்தை பார்த்தாலே அள்ளி கொடுக்கணும் அந்த மாதிரி தோணுது. ஸோ அதே மாதிரி தான் வந்து டேஸ்லாம் போகுது. ஒயனும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா ஜிமினை. என்ன புருஷனை அக்செப்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட், அது லவ்வர், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டாக அவள் வந்து திங்க் பண்ணுறா. ஸோ இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இப்போது அந்த குழந்தைக்கு 1 year பர்த்டே. அப்போது ஜிமின் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அந்த பர்த்டேக்கு வந்து கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறமா டக்குன்னு வந்து ஒயனை அந்த செகண்டே வந்து ப்ரப்போஸ் பண்ணிடணும். இப்போ வரைக்கும் நான் மட்டும் தான் ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், அவள் இப்போ வரைக்கும் ஐ லவ் யூ 2 சொன்னதில்லை. ஸோ வந்து நானே வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திங்க் பண்ணுறாரு. ஜிமின் ரொம்ப லவ் பண்ணுவார் ஒயனை. பட் ஒயன் தான் அது பண்ண மாட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பண்ணது போதும்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டாங்க. ஸோ இனிமேல் அவள் பயப்படுறா பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு வாட்டி வந்து அதை சிக்கிட்டு மாட்டிக்கிட்டா வலி இருக்கும்ல, அதனால மறுபடியும் சிக்க வேணாம் அந்த மாதிரி அவள் திங்க் பண்ணுறா. அப்போது எல்லோரும் வருவாங்க, ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ், ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் முதற்கொண்டு இருப்பாங்க. அவளோட அப்போது அவளோட லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ், டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெறுப்பாகிறதுக்கும் என்ன, அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. என்ன பொண்ணு பேசலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஹாப்பியாக ஒரு லைஃப்பை வாழ்கிறா போதும். அதுவும் அவளோட அந்த பையனோட குழந்தை தெரிஞ்சாலும் ஓகே. என்ன பேருக்கு ஒரு செகண்ட் ஹஸ்பண்ட் இருந்தாலும் அந்த குழந்தை அவன் தானே, அது ஜீனால தானே வந்துச்சு. அது வந்து ஒரு ஹாப்பி ஒரு மூமெண்ட்டாக. அதுக்கும் ஒயனும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. இவன் அது கேக் வெட்டி நெக்ஸ்ட் செகண்டு ஒரு ரோஸ் எடுத்து வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. கண்ணு மூடிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு ஒயன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் என்ன ஃபஸ்ட்டு உன்னை பார்த்துட்டேன், அது ஃபஸ்ட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் நினச்சிட்டேன், ஐயோ இவன் வந்து வேற ஒரு பையனுக்கு பொண்டாட்டி, மற்ற பொண்டாட்டி நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன். அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை. அப்புறம் நான் போக போக எனக்கு ரொம்ப லவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது என் குழந்தை நீ தான் சமக்கிறன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப லவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரேஸ்லெட் அப்படிலாம் சொல்லிட்டு தொடர்ந்து விளாட்றான். ஒயனுக்கு சிரிப்பு வருது அவன் அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து சொல்லி கண்ணை திறக்கிறான், ஒயன் முறைக்கிற மாதிரி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அந்த மாதிரி பாவம் பயந்துட்டான் பயப்பில்ல. ஒயன் ஐ லவ் யூ ஸ்மைல் பண்ணிவிட்டு எழுப்பி விட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணி லவ் யூ டூ ஜிமினா, ஐ லவ் யூ ஸோ மச். என்னோடய ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் நான் எவ்வளோ லவ் பண்ணனோ அதோட பல மடங்கு 1000 மடங்கு உன் மேலே நான் ரொம்ப விழுந்துட்டேன்டா. நாளாக உன்னோட கேர், உன்னோட லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜிமின். ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டூ ஸோ மச் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டைட்டான ஹக் பண்ணுறா. அந்த குழந்தையும் சிரிக்குது, பையன் தானே, அந்த பையன் சிரிக்கிறான். சிரிச்சது எல்லோரும் வந்து அப்போ ஜெஸ்ஸி வந்து சீஸ் அப்படின்றாங்க. எல்லோரும் வந்து சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபிங்கர் காட்டி ஒரு
போஸ் கொடுக்குறாங்க எல்லாரும். அப்போ வந்து ஜெஸ்ஸியை வந்து யாரோ ஹிட் பண்ணுறாங்க ஒரு பையன். பார்த்து ஜெஸ்ஸி முறைக்கிறா. அது வேறு யாரும் இல்லை, அது சொன்னால அந்த கம்பெனியோட மேனேஜர். ஜெஸ்ஸியை வந்து லவ் பண்ணுறான் சொல்லிட்டு பின்னாடி சுற்றுறான் அப்படின்னு சொன்னால அந்த பையன்தான். பார்த்து முறைக்கிறான். அவன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு காது பிடிக்கிறான். ஜெஸ்ஸிக்கும் வந்து சிரிப்பு வந்துடுச்சு. அவ்வளோ சிரிச்சிட்டு அப்படியே திரும்பிடுறா. அவனுக்கு சந்தோஷம். அதோட அவங்க ஒரு போஸோடு அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்து ஐ லவ் யூ சொல்கிறது, ஒயன் வந்து ஐ லவ் யூ டூ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டின் 2 பேரும் போஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்திருக்கும். அது இல்லாமல் நான் கொஞ்சம் டைப் அடிச்சிருக்கோம் வாய் கொஞ்சம். இப்போ தான் கொஞ்சம் அடிக்காமல் இருக்குது. இந்த 4 நிமிஷம் லாஸ்ட்டு 4 நிமிஷம் அது எதுவுமே இல்லை, கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு உடம்புல, வேறு எதுவுமே இல்லை. எப்படி இருக்குன்னு தெரில. வாய்க்கால் டைப் அடிச்சிச்சுன்னா இரிட்டேட் ஆகும்ல, அந்த மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு. சாரி, அந்த மாதிரி ஆயிருந்தால் ரொம்ப சாரி. அந்த முடிக்கணும்னு இன்றைக்கி வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஜேகே வரது வேறு போகணும். ஃபேன் பாய் ரொம்ப லேட்டாக வேறு ஆகிடும். இது எனக்கு அந்த ஹாரருக்கு தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக போகுதுடா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அது நல்லா இல்லைன்னா சொல்லிவிடுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அது எனக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. லைக்கும் வரல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் வந்து எனக்கு இது பண்ணிடுறீங்களா, ஒரு கமெண்ட், அக்கா நல்லாயிருக்கு அந்த ஒன் ஷாட்டில் போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா கூட இதே ஒன் ஷாட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, அக்கா அந்த வந்து நல்லா இருக்குச்சுக்கா ஹாரர் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அது எனக்கு திருப்தி ஆகிடும். நான் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மோட்டிவாக போடுவேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க கைஸ், சோம்பேறி மட்டும் பண்ணாதீங்க. சோம்பேறிங்க கழுதுங்களா ஒன்றுங்க செஞ்சு, ஓகேவா? சாரி, திட்டினா பரவாயில்ல, என்னோடய ஜூலிஸ்க்கு நான் திட்டுவேன், ஓகேவா? நீங்கள் வந்து போடணும், கமெண்ட் போடணும், லைக் போடணும், ஷேர் பண்ணணும், ஓகேவா? டன். ஓகே, இப்படிக்கு உங்கள் சாரை விடை பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.